இன்றைய தேதி வரை டிஸ்பியூட் நம்பர் 56/2023 தேர்தல் ஆணையத்தின் முன்பு இந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. ஆகையால் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இதர நிர்வாகிகள் தொண்டர்கள் மூலம் 1/12/2021 அன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்றைய தினம் திருத்தப்பட்ட விதிகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் இன்றைய நாள் வரை அது பதிவேடுகள் உள்ளதால் இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா 28/6/2022 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பதவியிலிருந்து தானாகவே விலகிக் கொள்வதாக ஒரு கடிதத்தை எலெக்ஷன் கமிஷன் முன்பு அவர் வைத்துள்ளார். அந்த அடிப்படையில் எடுத்துக்கொண்டமையானால் மாண்புமிகு ஒருங்கிணைப்பாளர்கள் பதவி இன்று வரை தொடர்கிறது. தேர்தல் ஆணையம் எந்தவித முடிவும் எடுக்கவில்லை. அவரது பதவியை பதிவேடுகளிலிருந்து நீக்கவும் செய்யவில்லை. அதனால ரெட்டை இலை மற்றும் கொடி லெட்டர் பேட் இவைகள் பயன்படுத்துவது குறித்து தேர்தல் ஆணையத்தின் முன்பு விரிவாக எங்கள் வாதத்தை எடுத்து வைப்பு. நிச்சயமாக இரட்டை இலைக்கு நாங்கள் உரிமை கோருவோம். அதற்கும் இந்த தீர்ப்பு எங்களை எந்த விதத்தில் கட்டுப்படுத்தாது. இப்ப நம்ம யூஸ் பண்ண கண்டெம்ட் ஆகும். நாங்க இது யூஸ் பண்றது வேற, நாங்க தேர்தல் ஆணையத்தை கிளைம் பண்றது வேற. சிம்பிள்ஸ் ஆர்டர்ல நாங்க கிளைம் பண்றது வேற. இந்த நீதிமன்றம் இந்த நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் ஒரு பிரதிவாதியாவே கிடையாது. அது எந்த விதத்திலும் தேர்தல் ஆணையத்தை கட்டுப்படுத்தாது. மற்றும் தேர்தல் ஆணையத்தின் அந்த சிம்பிள் ஆர்டர் பிரகாரம் நாங்க இரட்டை இலையை கிளைம் பண்றதுக்கு அது எந்த விதமான கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டும் வராது. அதிமுக மெம்பரே இல்லை, மெம்பர் இல்லை. அதாவது சிம்பிள் ஆக்ட் பேரா 15 ஒன்று இருக்கு. ஒரு கட்சியோடைய சிம்பிள் ஃப்ரீஸ் பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு. அதுல கட்சி வெர்டிகலா ஸ்பிளிட் ஆனாதான் சிம்பிளா ஃப்ரீஸ் பண்ண முடியும். இப்போ புகழேந்தி யாரு? அவர் அண்ணா சிம்பிள் இல்லை. அவர் யார் நீக்கினாங்கன்னா OPS EPS ஒன்னா இருக்கும் போதே அவர் நீக்கப்பட்டு விட்டார். அதை எந்த நீதிமன்றத்திலும் அவர் சேலஞ்ச் செய்து ஸ்டே வாங்கல. அதனால அவருக்கு லோக்கல் ஸ்டாண்டே கிடையாது. அவரு அந்த டெல்லி உயர் நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவர் தன்னுடைய ரெப்ரசன்டேஷன் மேல எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு 6 லெட்டர் கொடுத்திருந்தார். அதை நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க, அதை கருத்தில் கொள்ள சொல்லுங்க, அப்படிதான் சொல்லியிருந்தார். கருத்தில் கொள்ளணும்னு சொல்லியிருந்தார். அப்போ அதிமுக சார்பில் என்ன வாதினா, அவர் அதிமுகவே இல்லைன்னு சொன்னோம். எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுச்சுன்னா, இவருடைய மனுவில் சத்தும் இல்லை சாரமும் இல்லைன்னு சொல்லியிருக்கு. அப்போ திரு புகழேந்தி என்ன பண்ணாருன்னா, என்னுடைய இந்த மனுவுக்கு பதிலாக புதிய மனு கொடுக்கறதுக்கு எனக்கு அனுமதி வழங்குங்கன்னு நீதிமன்றத்திட்ட கேட்டிருக்காரு. எனவேதான் நீதிமன்றம் வழங்கியிருக்க வழியே அவர் ஏற்கனவே கொடுத்த மனு டிஸ்போஸ் அது தீர்த்து வைக்கப்பட்டது. ஏன்னா அவருக்கு லோக்கல் ஸ்டாண்டு இல்லைங்கிறது நீதிமன்றத்தோட அப்சர்வேஷன். அதனால அவர் கேட்க முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கட்சியோட சின்னத்தை முடக்குவதற்கான சட்டம் பேரா 15 ஆஃப் சிம்பிள் ஆக்ட், அதுல இவங்க வரவே மாட்டாங்க. தனி மனிதர்கள், தெருவில் போறவங்க, ஏற்கனவே கட்சியால் நீக்கப்பட்டவர்கள், இவங்கெல்லாம் கேட்கவே முடியாது. ஈவன் OPS அவரும் கேட்க முடியாது. ஏன்னு கேட்டா அவர் ஸ்பிளிட் அவர் ஒரு குழு அல்ல, தனியா வெர்டிகல் ஸ்பிளிட் அல்ல. அவர் ஒரு சின்ன கும்பல், ஒரு 4-5 பேரை நீக்கி இருக்கோம். அவருடைய நிர்வாகிகள் மேல குறைவு அப்படின்னு நான் சொல்லல. ஏற்கனவே 3 ரவுண்டு பொதுக்குழுவை கூட்டக்கூடாது, பொதுக்குழு செல்லாது, பொதுக்குழுடைய தீர்மானங்கள் செல்லாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வரை போய் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது எடப்பாடியார் தலைமையில் இயங்குகிறது என்று தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய தீர்மானங்களை அப்லோடு செய்து எங்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை இடைக்காலமாக ஈரோட்டிலும் கர்நாடகா தேர்தலில் முழுமையாக எங்களுக்கு வழங்கியிருக்காங்க. எனவே இதெல்லாம் 2 நாள் தலைப்பு செய்திக்கு பிளாஷ் நியூஸுக்கு வேணா, பிரேக்கிங் நியூஸ்க்கு வேணா யூஸ் ஆகும் வழியே சட்டத்தின் பால் நிலைநிறுத்தத்தக்கது அல்ல. அவர் அதுல நீங்க நல்லா படிக்கணும். 4வது பேராகிராஃப்ல இருக்கு. நாங்க புது மனு கொடுப்பதற்கு அனுமதிக்கணும்னு கேட்டிருக்காங்க. யார் வேணாலும் மனு கொடுக்கலாம். நான் அதை ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன். அந்த மனு கொடுக்கிறவருக்கு அந்த தகுதி இருக்கான்னு யார் சொல்லணுமோ எலெக்ஷன் கமிஷன் தான் சொல்லணும். ஏற்கனவே அவர் கொடுத்த மனுவில் தகுதி இல்லை, அவருக்கு அவர் தனிநபர், அவருக்கு போதிய நியூமரிக்கல் சப்போர்ட்டோ அல்லது அர்ஜென்சியோ அதுல இல்ல, எதுவுமே தொடர்புடையதாக இல்லைன்னு சொல்லியிருக்கதை நீங்க படிக்கணும். தேர்தல் பக்கம் தொடர்பான அதிமுக மொத்தம் 6 கோடி ரூபாய் நிதி சென்னை CSK ஒரு அணி மட்டுமே ஒரு 5 கோடி ரூபாய் நிதி கொடுத்திருக்கு. இது என்ன காரணத்துக்காண்டி அந்த அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க? ஏங்க, பூசணிக்காயெல்லாம் மறைச்சிட்டு சாதாரண கடலைக்காயை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? அதிமுகவுக்கு நிதி வந்திருக்குங்கிறது தேர்தல் அங்க எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்ல இருக்கு. ஆனா பெரிய நிதி வாங்கினது யாரு, எதற்காக வாங்கினாங்க, திமுக வாங்கிய நிதி என்ன, அவங்களுக்குள்ளே டிஸ்பியூட் பாருங்க. நாங்க ஒரு மாநிலம் தான், ஒரு மாநிலத்துக்கு நீங்க இவ்வளவு வாங்கினா நாங்க இந்தியா முழுவதும் இருக்கோம், நாங்க எவ்வளவு வாங்குவோங்கிறதெல்லாம் ஏற்கத்தக்கதா? இல்ல, இதுல அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். நீங்க இப்ப திருப்பியும் உங்க கண்ணுல இருக்க துரும்பை எடுத்து போட்டுட்டு எங்க மேல இருக்க குற்றத்தை சொல்லுங்க.
நீங்க என்ன சொல்றீங்கன்னா இவ்வளவு பெரிய நிதியை வாங்கினவங்களை பத்தி ஏதாவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? முதலமைச்சர் ஏதாவது அதை பத்தி பேசுறாரா? முதலமைச்சர் அதை பத்தி இதுவரை ஏதாவது சொல்லியிருக்காரு? திராவிட முன்னேற்ற கழகம் அதை பத்தி கருத்து ஏதாவது சொல்லுதா? அவருடைய தலைவர் ஏதாவது பேசியிருக்காரா? யார்கிட்ட வாங்கியிருக்கீங்க? லாட்டரி மார்க்கெட்ட வாங்கியிருக்கீங்க, வாங்கலாமா? தடை செய்யப்பட்டிருக்கு. அது இப்போ நான் சொல்றேன், தமிழ்நாடு ஒரு சட்டம் ஏற்றுச்சு, ஆன்லைன் லாட்டரி. அதுக்கு இன்னும் அப்பீலே போல, தெரியுமா? அந்த சட்டமே வலுவற்ற சட்டம்னு வலுவற்ற அரசாங்கம், ஒரு பொம்மை முதல்வர். எனவே அந்த சட்டமும் வலுவற்றதாக இருந்ததுனால நீக்கிச்சு. அதனால பல்வேறு இழப்புகள் இருக்கு என்பதையும் நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன்.